ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிழுவை இது. சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குச்சி தான் வந்து வாங்கிட்டு வந்து எங்களோட தோட்டத்தில வரப்புல நட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே வெட்டிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, பக்கத்து வயல்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லு நட்டுருக்காங்க. அது டிஸ்டர்பா இருக்குன்னு சொன்னதுனால நம்ம வெட்டியாச்சு அந்த கிழுவ மரத்த. மரம்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதனால வெட்டிட்டேங்க. வெட்டி போட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. அதோட அடிப்பகுதி எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க உங்கள்ட்ட. பாருங்க. நல்லா சைஸா தாங்க பாருங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்க கிளைகள் இருந்தால் தான் எல்லாமே. இது கழிச்சு கழிச்சு விட்டுருக்கணும். நான் கழிச்சே விடல. அப்படியே விட்டதுனால நல்லா பெருசா வளர்ந்துருச்சுங்க. இதே மாரி ஒரு 3 குச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ் குச்சி தான் இத்தனைக்கும் உடச்சிட்டு வந்து நட்டு வச்சேன். இந்த அளவுக்கான குச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி ஒரு அரை அடி சைஸில் வந்து கட் பண்ணி நட்டது. இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து போயிடுச்சுங்க. பெருசாக வளர்ந்துருச்சு. இது எல்லாம் இதை வெட்டி போட்டிருக்கோம் பாருங்க. இந்த பக்க கிளைகள் மொத்தமே. இது மொத்தம் வீணாக்க போகிறது கிடையாது. நம்ம அடுத்த வரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது மொத்தத்தையும் கட் பண்ணி உயிர்வேலி அமைக்கிறதுக்காக இதை பயன்படுத்த போகிறோங்க. சின்ன சின்ன குச்சி நல்லா பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிது பாருங்க. பெரும்பாலும் இந்த கிழுவை வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுலாம் நல்லா சூப்பராக சாப்பிடுது. இந்த தழையை வந்து இந்த கிழுவ தழையை வந்து ஆடு நல்லா சூப்பராக சாப்பிடுதுங்க. நம்ம யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கிழுவ மரத்தோட இந்த கிழுவை வந்து பார்த்தீங்கன்னா, உயிர்வேலி அமைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர்வேலியாக அமைச்சிட்டோம் அப்படின்னா, இதை கட் பண்ணி ஆட்டுகளுக்கும் போடலாம். உயிர்வேலிக்கு உயிர்வேலியாகவும் இது பயன்படுங்க. இது வந்து இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட வயலோட வரப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை ஊனி வைக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் கட் பண்ணி ஊனி வைக்க போகிறேன் இப்போ. அதுதான் நான் இப்போ செய்ய போகிறேங்க நம்மளோட தோட்டத்துக்காக. என்ன கொடுத்துரு, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், பொறுப்பாக வச்சிருவாங்க. இல்லை, தேவையான அளவு சின்ன சின்னதாக வெட்டியாச்சா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நட வேண்டிய இடத்துல கடப்பாறை மூலயமா தொலை எடுத்து அப்படியே உள்ளே வச்சு வச்சு அப்படியே அழுத்தி விட்டுட்டு போனோம்னா அப்படியே பச்சை பிடிச்சிக்குங்க இந்த கிழுவை. பெரிய குச்சி கூட வைக்க தான் போகிறேன். ஏன்னா வந்து எங்கிட்ட வேறு இல்லை. நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம தேவையானதை மட்டும் வைக்கலாம், நல்லா நீட்டாக பார்த்து. நம்மள்ட்ட சரி இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கிறத கூட வச்சு விட்றேன். ஏன்னா பச்சை பிடிச்சி வரட்டும். இதுக்கப்புறம் இதுலேருந்து நல்லா நிறைய களைகள் வரும்ல. இப்போ 3 குச்சி நட்டு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா,
நம்ம இதுக்கப்புறம் இவ்வளோ குச்சி நட்டு எவ்வளோ வரும் பாருங்கள். நம்மளோட தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு இதுலேருந்து நிறைய கிழுவை துளிர்லாம் நிறைய இருக்கும். அதுலேருந்து நம்ம கட் பண்ணி அப்பப்போ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இது எல்லாத்தையுமே வைக்க போகிறேன், நட போகிறேன் நான். இப்போ கடப்பாறை எடுத்தாச்சுங்க. நம்ம இப்போ நட வேண்டிய இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ இங்கே தான் நட போகிறோம். துளை வந்து ஒரு 4 விரலுக்கு இடைவெளி, அதாவது ஒரு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் துளை போட்டிருக்குங்க. இது ஒன்று இருக்கா, இது ஒன்று, இது ஒன்று. அப்படியே லைனாக நட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இந்த வரப்புலேருந்து அது வரைக்கும் நட்டாச்சுங்க. அந்த மரத்து வரைக்கும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 20 அடிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 குச்சி உடைச்சிட்டு வந்து நட்டேன். நம்மளோட வரப்பில் அங்கே நட்டது பெருசாக நல்லா வளர்ந்துருச்சு. அதுலேருந்து சின்னதாக இருந்த கிழுவை கிளைகளை வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊண்டி வச்சுருக்குங்க. அவ்வளோதான். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர்வேலி அமைச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும், நல்லா உயரமாக போகும். நம்ம தேவையான அளவுக்கு அப்பப்போ வந்து கட் பண்ணி விட்டு நம்ம இது வந்து பராமரிச்சுட்டே வந்தோம்னா ஆயுள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர்வேலி அப்படியே இருக்குங்க. மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.